எப்படி நேற்றுக்கு 144 போட்டிருக்க அனுமதி இல்லை? எப்படி ஒரு கும்பல் வந்து ஆலயத்துக்குள்ளே போய் பாஜக கொடியை பிடிக்கிறாங்க? எப்படி காவல்துறை அனுமதிச்சது? முருகனுக்கும் பாஜக கொடிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? ஆறுபடை வீடுக்கும் பாஜகவுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அதை அனுமதிக்க கூடாதுல, ஏன் காவல்துறை அனுமதிச்சாங்க? கருவறைக்கு நேரில் வந்து கிட்ட வந்து பாஜக கொடியை காட்டுறாங்களா, அனுமதிக்கலாமா? அதை தடுத்து நிறுத்திருக்கணும்ல. அப்போ அந்த மாவட்ட காவல்துறையுடைய பொறுப்பு அது இல்லை, காவல்துறையோட பொறுப்பு. அதுக்கெல்லாமா முதலமைச்சர் வந்து நீ கொடியை அனுமதிச்சியா அனுமதிக்கலையா கேட்க முடியும்? அவங்களுடைய கடமை. எப்படி கொடியை உள்ள விட்டாங்க? யார் யாரெல்லாம் மத நல்லிணக்கத்துக்கு குந்தகம் விளைவிக்கிறார்களோ அவர் ஒருபோதும் முருகன் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார். திருப்பரங்குன்றத்தில் இப்படி திடீர்னு இந்த சர்ச்சையை எழுப்புவதற்கு என்ன காரணம் சொல்லுங்கள் பத்திரிகையாளர்லாம்? 1920 அப்போது தேவஸ்தானம் ஒரு வழக்கு தொடர்றாங்க. 23 ஒரு தீர்ப்பு வருது. 1923 என்ன தீர்ப்பு வருது? கொடுத்தவர் மணி ஐயரே கொடுக்குறார் தீர்ப்பு. இது வந்து சிக்கந்தர் பாதுஷாவுடைய இடம் தான், நெல்லித்தோப்பு பகுதி இவங்களது தான், அந்த பகுதியில் அவங்க இருக்கட்டும், இந்த பகுதியில் இவங்க இருக்கட்டும், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. இதை எதிர்த்து லண்டனுக்கு போகிறாங்க, உச்சநீதிமன்றம் லண்டனில். அப்போ ப்ரீவி கவுன்சில் ஆஃப் த யூகே அவங்க என்ன சொன்னாங்க? 5 நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த நீதிபதிகள் எல்லோரும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ராமையர் கொடுத்த தீர்ப்பை ப்ரீவி கவுன்சில் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் நீதி அரசர்கள் லார்டு ஹட்கின், லார்டு ஜார்ஜ், லார்டு மேக்மில்லன் அடங்கிய பெஞ்ச் வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க. இந்த சிக்கந்தர் பள்ளிவாசல் அந்த பகுதி அனைத்தும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது, அதை எந்தவித தடையும் செய்யக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். இந்த எச் ராஜா, அண்ணாமலை போன்றவர்கள்லாம் காலங்காலமாக இஸ்லாமியர்களும் இந்துக்களும் பின்னி பிணைந்து வாழுகிறார்கள். இவங்களை வரலாறு தெரியுமா? பத்திரிகையாளர்லாம் கேளுங்க. இதை திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் இருக்கிற துலுக்க நாச்சியாருடைய சிலையை இவங்க எடுத்துருவாங்களா? தைரியம் இருக்கா அவங்களுக்கு? துலுக்க நாச்சியாரை யார் எடுத்து வச்சுதாங்க? துலுக்க நாச்சியாரை யாராவது இஸ்லாமிய அமைப்புகளை வச்சாங்க ஸ்ரீரங்கம் கோவிலில்? இல்லை காங்கிரஸ் பெரிய இயக்கமாக வச்சுது? இல்லை அரசியல் கட்சி வச்சாங்களா? துலுக்க நாச்சியார் வரலாறு தெரியுமா? வரலாறும் தெரியாது, எதுவுமே தெரியாது, கலவரம் பண்ண மட்டும்தான் தெரியும். துலுக்க நாச்சியாருக்கும் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன் துலுக்க நாச்சியாரை பார்த்துட்டு வராங்க எல்லா இந்துக்களும்? இன்னும் சொன்ன போனால் ஆர்த்தடாக்ஸ் பிராமின் என்னை கூப்பிட்டு போனவங்களும் அவங்க தான் கூப்பிட்டு போனாங்க ஸ்ரீரங்கத்துக்கு. போன மாதம் கூட போயிட்டு வந்தேன். வாங்க துலுக்க நாச்சியாரை பார்க்கலாம். துலுக்க நாச்சியாரை எதற்கு வந்து ரங்கநாதர் பக்கத்தில் வச்சுட்டு இருக்காங்க? சொல்லுங்கள் சார், நீங்களாம் பத்திரிகைலாம் விவரமானவங்க தானே. அண்ணாமலை இதெல்லாம் கேளுங்க. ஐயா, சிக்கந்தர் பாதுஷாக்கு இவ்வளோ பெரிய போர்க்கொடி தூக்குறீங்களா, துலுக்க நாச்சியாரை ஏன் தூக்க மாட்டேன்றீங்க? வரலாறு தெரியாது. சரி, சபரிமலைக்கு போகிறாங்களே, ஏன் வாவர பேட்டை துள்ளுதலோட போகிறாங்க? திருப்பதியில் இவங்கெல்லாம் உழுந்து உழுந்து கும்பிட்டுருக்காங்க, பிரதமர்லாம் போகிறாரு, அங்கே துலுக்க நாச்சியார் இல்லையா? அப்போ இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் என்ன பின்னி பிணைந்த அந்த காலத்து உறவு இருக்குதுன்னு தெரியாதா அவங்களுக்கு? இன்னும் கூட பரமக்குடியில் ராமநாதபுரத்தில் 2 உண்டியல் இருக்குது. ஒன்று மஞ்சள் கலர் உண்டியல், இன்னொரு பச்சை கலர் உண்டியல். பச்சை கலர் உண்டியல் இந்துக்கள் வந்து இஸ்லாமியர்கள்னு போடுறாங்க. ஏன் டெல்டா மாவட்டங்களில் இல்லையா? கலவரத்தை ஏற்படுத்தணும், தமிழ்நாட்டுடைய அமைதியை கெடுக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இந்த பாஜக, ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி அமைப்புகளுக்கு இடமளிக்காது. இவர்களுக்கு இன்னும் பாடம் புகட்டுவார்கள். அது அதிமுக தான் செய்கிறாங்கன்ட்டு சட்ட அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்காரு. அதிமுகவை சார்ந்தவர்கள் கருப்பு சிவப்பு கொடியை போட்டு வந்து இது மாதிரி பண்ணுறாங்க, நற்பெயரை கெடுப்பதற்காக செய்கிறாங்கன்னு. அது அவங்க தலைவர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். எதுக்காக திமுக கொடியை கட்டிட்டு வரணும் அதிமுக வண்டியில்? தமிழக சட்ட ஒழுங்கை காவல்துறை சிறப்பாக நடத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அங்கொன்று இங்கொன்று நடக்க தான் செய்யுது. அதை இன்னும் தீவிரமாக கண்காணித்து ஒடுக்கணும்.